ஹாப்பி மார்னிங். தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, தக்காளி 3 தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் பாருங்கள், பச்சை தட்டைப்பயிருங்க, உரித்து வச்சுட்டாங்க அம்மா. உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ சீசனுங்க, பச்சை தட்டைப்பயிர் சீசன். மார்க்கெட்டில் சந்தையில் எல்லாம் கிடைக்குங்க. வாங்கி இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு வானல் வச்சுட்டேங்க. ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்திக்கலாம், வெங்காயம் சேர்த்திக்கலாம், வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வருத்துங்க. குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க. 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி, குழம்பு நல்லா திக்னஸாக வரதுக்கு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதிலையே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு சுற்று நம்ம மிக்சியில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டதுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிருச்சுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளி கூட தட்டைப்பயிர் வதங்கட்டோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்புறமே சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்க. நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க வைக்கிறேன். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி தக்காளி வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதித்து நம்ம சேர்த்திருக்க தட்டைப்பயிர் நல்லா வெந்து வரட்டுங்க. குழம்பு கொதிச்சிருச்சிங்க. பாருங்கள், தட்டைப்பயிர் நல்லா வெந்துடுச்சு. சுட சுட சாதம் போட்டு அது மேலே தட்டைப்பயிர் குழம்பு ஊற்றி பாருங்கள், ஆவி பறக்குது. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. அளந்து நீங்கள் போட்டு செஞ்சாலும் அன்பை கொட்டி சமைச்சு பாருங்கள். சமையல் சூப்பராக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.